தெரியாத ஒரு விஷயத்தை எதுக்காக இவருக்கு அந்த அம்மா பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்கன்னு சொன்னேன். நீ என்ன சொல்ல வச்சு அந்த அம்மா ஒருத்தர் மேல பழிய போட்டதே இல்ல. அப்படி சொல்ல சொன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் உண்மையதான் சொல்றேன். பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்ப சொல்லிருக்கலாம்ல. பாவத்தை சுமந்துகிட்டு பார்த்திருப்பேன். பண்ண கொடுமையான காரியத்தை நினைச்சு செத்து வேண்டாம். இன்னைக்கு வாழ்க்கையில் அடி எடுத்து வச்சாலும் இன்னைக்கு ஆரம்பிச்சது எனக்கு சரி. அவனுக்கு கிடைச்ச வாழ்க்கை தான் நல்லா அமையலன்னா பெத்த பொண்ணும் நல்லா அமையல. அவ மனசை கரைச்சிருக்கா. நான் சொல்லல கோர்ட்ல வந்து சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாடா. நீங்க தானே மம்மி சொல்லுவீங்க. ரொம்ப உண்மையை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு. ராதிகா அவங்க அம்மாவையும் மையும் படிச்சு கத்திட்டு இருக்காங்க. மைய கிட்ட பாக்கியா கிட்ட சொன்ன விஷயத்த நீங்க என்கிட்ட முதலே சொல்லல. வீட்டுல நடந்த எல்லா பிரச்சனையும் உனக்கு தெரியும் தானே? ஏன் சொல்லல? எல்லாருமே இப்படி எனக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவகிட்ட பேசு. இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லு. பேசாதீங்க. யாருமே பேசாதீங்க. என்னமோ சொல்றாங்க. அவ உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஏன் இருந்தவங்க அவங்க பேசிங்க அழு வச்சு அனுப்பிருக்கீங்க. சத்தியமா ராதிகா கீழே விழ போனவள என்னடா அம்மா ரிலீஸ் ஆயிட்டாங்க பார்த்தா இங்க வந்து நீ குடிச்சிட்டு இருக்க. என்ன சாப்பிடுறீங்க சார்? தேங்க்யூ சார். இப்போ வேணாம். டேய் மயூ கிரேட் சாட்சி சொல்லிருக்காங்க. ரியலி கிரேட். எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். இன்னும் ஒரு பெரிய எப்படிடா கரிமே இருக்கவே மாட்டாரு இல்ல அம்மா இருக்கவே மாட்டான். நல்லவர் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நோட் பண்ணி அம்மா நம்ம போட்டுடா. கோபி சிச்சுவேஷன் நீ உங்களோட குழந்தை இறந்துட்டா தாய் அம்மாவை அம்மாவை நம்பினாடா. சத்தம் போட்டா எப்படி அவன் நம்பிங்க வீட்டை விட்டு பையன் ஒரு சம்பாத்து கேட்டாடா. அப்படி இல்ல நீங்க தப்பு பண்ணல ரிலீஸ் பண்ண அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு அவங்க கிட்ட ஓட்டினேடா. எனக்கு கதை போட்டு தாண்டி போயிட்டாங்கடா. தெரியலடா. புரியுது. அந்த ஷாக்ல இருந்திருப்பாங்க. அம்மா ஜெயிலுக்கு போனதுல இருந்து எங்க அம்மா பின்னாடி அவங்க மனசுல என்ன பத்தி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மொத்த குடும்பத்தில் என் பின்னாடி இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க. எனக்கு இல்லை எனக்கு சொல்லிட்டான் என்ன ஒரு மேடம் பார்த்துருக்கே பார்த்ததுக்கு நேரத்தில் அவங்க தண்டனை கொடுத்து சமாளித்து ஆட்ட முடியாம வாங்கடா செத்து போய் சொல்றேன். அதுக்கப்புறம் கொண்ட பாவத்தை சுமந்துக்கிட்டு நினைச்சு பார்த்தாலே நெஞ்சலாம் எவ்வளவு கேவலம் நம்ம இவங்க அமைதியா இருந்துட்டா அந்த பேச விட்டு மாத்திரம் அதான் நம்ம என்ன நீ ரொம்ப யோசிக்க. நான் இதை பத்தி யோசிச்சு இல்லடா இதெல்லாம் வீட்டுக்கு போனா மனசாட்சியை ஊற்றி சாப்பிட்டா இப்படிலாம் நடந்து இருந்திருக்கா. அதே நீ போய் தூங்கு காப்பாரு நானும் ஒரு பாட்டு வேண்டாம்.